அரசியல்ல தாவேகா ஒரு எல்போடு. ஆளுமை மிக்கவர்களாக இல்லை, வெறும் ஆட்கள் தான். ஆளு வேற ஆளுமை வேற. விஜயபாஸ்கர் ஏன் போறாருன்னா, இனி ஒரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வராது. கிராமத்துல தாவேகாவே ஏற்கனவே 10 தோல்வி, இது 11வது தோல்வி. உள்ளாட்சி மன்றங்கள்ல தோல்வி, நாடாளுமன்றத்துல தோல்வி, சட்டமன்றத்துல தோல்வி, தொட்டதெல்லாம் தோல்வி. ஒப்பீட்டு அளவுல எடப்பாடி பழனிசாமியை கூட 100 மடங்கு பெற்றான் ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி. செங்கோட்டையை சேர்ந்த பின்னாடி தான் தாவேகாவை ஒரு கட்சி கணக்கிலேயே கொண்டு போய் சேர்ந்தோம். 2026 இல்லைங்க, அவங்களே நம்பல ஆட்சி போவது. பாலிசி பல்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு ஜேர்னலிஸ்ட் ராஜகம்பீரன் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். தொடர்ந்து அதிமுகல இருந்து சில பேரை உடச்சி விஜய் அவர்கள் தன் கட்சியில சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. அதை தொடர்ந்து இப்போ விஜயபாஸ்கர் அவர்கள் டிவிக்கே போற மாதிரி சொல்றாங்க. சார் இதை எப்படி பாக்குறீங்க? இந்த தொடர்ந்து கட்சி உடைப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? தன்னுடைய கட்சியிலே இருக்கிறவர்கள், அமைச்சர்களாக இருக்கிறவர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் ஆளுமை மிக்கவர்களாக இருக்கிறார்களா? ஆளுமை மிக்கவர்களாக இல்லை, வெறும் ஆட்கள் தான் இருக்கு. ஆளு வேற ஆளுமை வேற. ஆளுனா கும்பல்ல நிக்கிறவன்ல ஒருத்தன். ஆளுமை என்பவன் அந்த கூட்டத்தை ஒரு மேய்ப்பனாக நின்று வழி நடத்தக்கூடியவன். ஆளுமை பண்பு மிக்கவர்கள் அந்த அமைச்சரவையிலே இருக்கிறார்களா? சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்களா? மாவட்ட செயலாளர்களாக இருக்கிறார்களா? ஒன்றிய செயலாளர்களாக இருக்கிறார்களா? அந்த கட்சிக்கான முகம் எங்கிருந்து தீர்மானிக்கப்படும்? ஒரு அரசியல் கட்சி எப்படி பார்ப்பான்? ஒரு கிளை செயலாளர் அவன் எப்படி யோக்கியமா இருக்கானா, அவன் ஒழுக்கமுடையவனா இருக்கிறானா, சரக்க போட்டு மல்லாக்க படுத்து கிடக்குறானா பார்ப்பாங்க மக்கள். அப்ப அவன் சரியில்லைன்னா அந்த கட்சி சரியில்லைன்னு நினைப்பான். இப்ப வாத்தியார் சரியில்லைன்னா பள்ளிக்கூடம் சரியில்லை தானே சொல்லுவான். அந்த ஸ்கூல்ல ஒழுங்கா நடத்த மாட்டாங்கப்பா, அந்த பள்ளிக்கூடம் வேஸ்ட்டுமா. இல்ல, உண்மையிலேயே பள்ளிக்கூடம் வேஸ்டா வாத்தியார் வேஸ்டா? அப்ப ஆளை பொறுத்துதான் அந்த தரம் தீர்மானிக்கப்படுது. இவங்க ரசிகர் மன்றத்திலே இருந்து ஒரு கும்பல் மனோபாவத்திலே ஒரு ஆட்களை திரட்டிட்டாங்க. ஒரு சிலர் ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன், அருண்ராஜ் ஐஆர்எஸ், நிர்மல் குமார், இப்படி ரமேஷ், ஒரு 4-5 பேர் தேடுறாங்க. மிச்சவங்களுக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் பத்தி தெரியுமா, பேச தெரியுமா, பதில் சொல்ல தெரியுமா, ஃபாலோ பண்ணணும்ல. இங்கே நேர சினிமா தேட்டரில் விசில் அடிச்சுக்கிட்டு ரசிச்சுக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு நீங்கள் சடார்னு அடுத்து ஷிஃப்ட் ஆகி சட்டமன்றத்துக்கு வந்துட்டிய. யார் எம்எல்ஏன்னு தொகுதி மக்களுக்கு தெரியல. சரி, எம்எல்ஏ ஆகி ஜெயிச்ச ஆளுகளுக்கு தொகுதியே தெரியல. நமக்கு தெரியும் இல்லையா? ஒருத்தர் போய் காயல்பட்டினம் பக்கத்தில் போய் ஒருத்தர் கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, எப்பா இது திருச்செந்தூர் தொகுதிப்பா, உன் தொகுதி இல்லைப்பா, நீ ஏப்பா இங்கே வந்த அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாங்க. அவர் ஒரு அமைச்சராக இருக்காரு, ஸ்ரீநாத்னு. அப்ப தங்களுடைய தொகுதி எது, எல்லை எது என்று கூட அவர்களுக்கு தெரியல. நீங்க ரோட்ல வண்டி ஓட்டிட்டு போகும்போது சில பேர் பயந்து வண்டி ஓட்டிட்டு இருப்பான். எல்போர்டு பார்த்துருப்பீங்க. அரசியல்ல தாவேகா ஒரு எல்போர்டு தான் மூவ் பண்ணி பாக்குறாங்க. ரோட்ல வண்டி ஓடுமா, ஓடுனா எவ்வளவு நாளைக்கு ஓடும், கவுத்திடுவாங்களா வழியில. ஏன்னா தனி பெரும்பான்மை பெறல. 8 மாவட்டத்துல தாவேகாவுக்கு எந்த தாக்கமே இல்ல. ஒரு அரசியல்ல அலை அடிச்சா மாநிலம் முழுக்க அலையாக மாறணும். இது என்ன அழகு? ஒரு குறிப்பிடத்தக்க ஏரியாக்கள்ல வந்திருக்கிறது. சோசியல் மீடியாவினுடைய ஆதிக்கம் எங்கெல்லாம் அளவுக்கு மீறி இருக்கிறதோ அங்கெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். இது எம்ஜிஆரின் வெற்றியோடு ஒப்பிட முடியாது. எம்ஜிஆருக்கு கிராமப்புறத்திலே செல்வாக்கு அதிகம். ஆண்டிப்பட்டியில போட்டிட்டாரு, அருப்புக்கோட்டையில போட்டிட்டாருன்னா அவருக்கு அங்கே செல்வாக்கு அதிகம். நகர்ப்புறத்தில் அவரால் அசைக்க முடியல. திமுகவின் கோட்டையாக பல இடங்கள்ல அசைக்க முடியல மாநகரங்களை. ஆனா இவர் மாநகரங்களை அசைத்திருக்கிறார். கிராமத்துல தாவேகாவே இல்லை. பெரிய வேடிக்கை, வினோதமா இருக்கு. அப்ப எம்ஜிஆர் என்கிற பிம்பத்தை காட்டி அரசியல் செய்த அதிமுக இன்னொரு பிம்ப அரசியலாக விஜய் வந்துட்டாரு அப்படின்ன பிம்பத்தை காட்டி அந்த இமேஜ் பில்டப்பை காட்டி அரசியல் பண்ணாங்க. எம்ஜிஆர் மறைவுக்கு பின்பு அவர்களுக்கு ஒரு ஜெயலலிதா கிடைத்தார். ஜானையை வச்சு பிம்ப அரசியல் செய்ய முடியல. எம்ஜிஆருக்கு மனைவியாக இருக்கிறவரால அவரை காட்டி அரசியல் செய்ய முடியல.
அந்த அரசியல் அட்டர் ஃப்ளாப்பு. ஜானை அணி ஜெயலலிதா அணின்னு 2 அணி சண்டை போட்டாங்க. ஜெயிச்சது ஜெயலலிதா அணி தான். அப்ப அதுக்கு ஜெயலலிதா மறைவுக்கு பின்பு ஒரு பிம்ப அரசியலை அவர்களால் கட்டமைக்க முடியல. ஏடிஎம்கேல ஏற்கனவே சரத்குமார் இருக்கும்போது அடுத்த புரட்சி தலைவர் இவர் தான், அடுத்த எம்ஜிஆர் இவர் தான், நாட்டாம படம் நல்லா ஓடும்போது அவர் கட்சியில் இருக்கும் போதெல்லாம் பேசினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் தனியாக கட்சி ஆரம்பிச்சு அப்புறம் பாஜகவுக்கு போயிட்டார். ஒரு பிம்ப அரசியலை உருவாக்குவதற்கான வாய்ப்பு அவர்கிட்ட இல்லை. இன்னொரு பிம்ப அரசியலாக விஜய் வந்துட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரிஜினல் அதிமுக நான் தான் எம்ஜிஆர், வாழும் எம்ஜிஆர் நான் தான். அதிமுகவில் இருக்கிறவர்கள் அனைவருமே எங்க கட்சிக்கு வாங்கன்னா ஆதவர்ஜனா வெளிப்படையா அறிவிக்கிறாரு. விஜயபாஸ்கர் ஏன் போறாருன்னா, இனி ஒரு முறை அதிமுக அதிகாரத்துக்கு வராது முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் உண்மையா இல்ல, அது உண்மையும் கூட. தமிழ்நாட்டு அரசியலிலே 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட ஒரு கட்சி முதன்மை கட்சியாக மாறுவது என்பது நடைமுறை யதார்த்தத்திற்கு புறம்பானது. 67 தோற்கடிக்கப்பட்ட காங்கிரஸ் கட்சி அண்ணாவால எதிர்கட்சி வரிசையிலே இருந்தது. காமராஜர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கட்சியும் உயிரோடு இருந்தது. ஆனா திமுகவும் கடந்த காலங்களில் 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குல்ல. விஜயகாந்த் எதிர்கட்சி ஆனாரு, எதிர்கட்சியா கூட ஆக முடியல, 3வது இடத்துக்கு போயிட்டாங்க, அப்புறம் திருப்பி பவுன்ஸ் பேக் பண்ணிட்டாங்கல்ல. இல்ல, நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். அது ஒரு தற்காலிகமாக அப்படி வர்றதுங்கிறது வேற. இவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய தோல்விங்கிறது ஏதோ ஒரு தோல்வி அல்ல. ஏற்கனவே 10 தோல்வி, இது 11வது தோல்வி. உள்ளாட்சி மன்றங்கள்ல தோல்வி, நாடாளுமன்றத்துல தோல்வி, சட்டமன்றத்துல தோல்வி, எங்கேயுமே எல்லாமே தொட்டதெல்லாம் தோல்வி. 3வது இடத்துக்கு காங்கிரஸ் தள்ளப்பட்டுச்சு இல்லையா, அந்த இடத்திற்கு ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்துச்சு எதிர்கட்சி வரிசையில் இவர்கள் இருந்த போது. அது அவங்க வந்துட்டாங்க. அது ஏடிஎம்கேவா டிஎம்கேவான்னு ஒரு இருதுருவ அரசியல் வந்த பின்பு 3வது இடத்திலே இருந்த காங்கிரஸால மீண்டும் முளைக்கவே முடியல, முன்னுக்கு வரவே முடியல. இப்ப கிட்டத்தட்ட 67 காங்கிரஸ் எப்படி ஒரு பின்னடைவை சந்தித்ததோ, அதிகாரத்தை இழந்து நிற்கிறதோ, அது மாதிரி அதிமுகவும் இனிமேல் அதிகார மையத்துக்கு வர முடியாது. ஏன்னா ஒப்பீட்டளவுல ஸ்டாலினை விட நான் சிறந்த அரசாங்கத்தை நடத்தினேன் என்று எடப்பாடியால் சொல்ல முடியல. பொள்ளாச்சி சம்பவமா இருக்கலாம், நீங்க தூத்துக்குடி துப்பாக்கி சூடா இருக்கலாம், எல்லாத்துலேயுமே அந்த அரசுக்கு பெரிய கெட்ட பேர். ஒப்பீட்டளவுல எடப்பாடி பழனிசாமியை விட 100 மடங்கு பெட்டரான ஆட்சி தான் ஸ்டாலின் ஆட்சி. இப்ப அதை விடவும் சிறந்த ஆட்சியை நான் தர்றேன், தூய ஆட்சியை நான் தர்றேன். ஏன் இதுல லஞ்சம் லாவணியங்கள் இருக்காது, முறைகேடுகள் இருக்காது, எனக்கு சம்பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் இனிமே புகழ் பெற வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை, நான் புகழின் உச்சியை பார்த்து விட்டேன், பணத்தை பார்த்துட்டேன், அதனால நான் உங்களுக்கு நன்றி கடன் செலுத்த வந்திருக்கிறேன் என்று விஜய் மக்கள் மன்றத்தில் பேசுறாரு. அது இன்னும் ஒரு சித்தாந்த ரீதியாக, கொள்கை ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக தாவேகா உருப்பெறல. அது அப்படி கட்டமைக்கப்பட வேண்டும் என்றால் அரசியல் அனுபவம் மிக்கவர்களால் அது கையாளப்பட வேண்டும். செங்கோட்டையை சேர்ந்த பின்னாடி தான் தாவேகாவை ஒரு கட்சி கணக்கிலேயே கொஞ்சம் பேர் சேர்த்தான், கன்சிடர் பண்ணான். ஏன்னா கூட்டம் நடத்துறது எப்படின்னே தெரியாம தான் நெரிசலில் ஜாகுறாங்க. அவங்களால நெரிசலை கண்ட்ரோல் பண்ண முடியலை. சினிமா தேட்டரில் கூடுற மாதிரி கூடுறான், கண்ட்ரோல் பண்ண முடியலை. அப்போ இந்த அரசியல் கட்சியை முறைப்படுத்த வேண்டும், நெறிப்படுத்த வேண்டும், சரிப்படுத்த வேண்டும்னா கட்டமைப்பு வேணும். ஒரு விமானம் பறக்குது, கட்டாந்தரையில் நிற்குமா வண்டி? விமானம் கட்டாந்தரையில் நிற்குமா? இல்லை யார் விட்டு மொட்டை மாடியில அது இறக்க முடியுமா? அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்ல, அதுக்கு ஒரு ஓடுதளம்ங்கிறான்ல. அது அது ஒரு கொஞ்சம் தூரத்தில் அப்படி இறங்கி லேண்ட் ஆனோன்னு டபக்கு நிற்காது, அது ஓடி போய் அது நிற்கிதுல்ல. அது மாதிரி தானே டேக் ஆஃப் ஆகுது, ரன்வேல ஓடி தானே அப்புறம் டேக் ஆஃப் ஆகுது. அதுக்கு ஒரு கட்டமைப்பு வேணும்ல ஒரு விமானம். இதுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டுன்னு ஒன்று வேணும்ல. பஸ்ஸை கொண்டு போய் முட்டுச்சந்தில் நிப்பாட்ட முடியுமா? இங்கே பார்க்கிங் போட்டுக்கிறேன் இன்னைக்கு ஒரு நாளைக்கு சொல்ல முடியுமா? 2 வீலரை சார்ஜ் வைக்கிறான், ஒரு முட்டுச்சந்தில் கொண்டு போய் பஸ்ஸை சார்ஜ் வைக்க முடியுமா? ஒரு மாபெரும் அரசியல் கட்சிக்கு ஒரு கட்டமைப்பு வேணும். கட்டமைப்பே இல்லை, அரசியல் படுத்தப்படவே இல்லை அந்த கட்சி. ஒரு திமுக மீதான அதிருப்தியில, மக்கள் கோபத்துல திமுக வேணாம் அதிமுக வேணாம்னு ஒரு ஓட்டு போட்டாங்க. இந்த 3வது இடத்துல பல பேர் முயற்சி பண்ணாங்க. வைகோ இதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சார், விஜயகாந்த் இதை நினைச்சு தான் கட்சி ஆரம்பிச்சார், மக்கள் நல கூட்டணி இதை வச்சு தான் முதன்மைப்படுத்தி பார்த்தாங்க, ராமதாஸ் இப்படித்தான் திமுக அதிமுக வேணாம் தான் கட்சி நடத்தினார். எல்லாருமே ட்ரை பண்ணிட்டாங்க, மக்கள் நீதி மையத்தில் வரைக்கும் சொல்றேன், நாம் தமிழர் கட்சியை கூட சேர்த்துக்கங்க. எல்லாருமே திமுக அதிமுக அல்லாத, திமுக அதிமுக இல்லாத ஒன்றை உருவாக்கி காட்டுறேன்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் இவர்களால் வெல்ல முடிந்ததா? மதிமுகவால, தேமுதிகவால, நாம் தமிழர் கட்சியால, மக்கள் நீதி மையத்தால, ராமதாசனால, பாட்டாளி மக்கள் கட்சியினால யாராவது வெற்றி இலக்கை நோக்கி நகர முடிந்ததானா? நகர முடியல.
ஆனா எடுத்த எடுப்பிலேயே கூட்டணி பலம் இல்லாமல் கூட வர்றதுக்கு ஆளே இல்லாம ஒத்தையடி பார்த்த மாதிரி போய் ஏறத்தாழ 35% பெற்றுட்டார். அதனால அவர் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி அவர் பயணப்படுறாரு. ஆனால் எதிர்காலத்திலே எந்த தயவும் இல்லாமலே 34% பெறாரு. திமுக 24% தான். எல்லாமே வந்து ஒரு பெரிய பின்னணி உள்ள கட்சி, வரலாற்று பாரம்பரியம் உள்ள கட்சி, 75 ஆண்டு கால வரலாறு கொண்ட கட்சி. 24%. இவர் எந்த கட்டமைப்பு இல்லாமல் 34%. அப்போ விஜயபாஸ்கர் பார்க்குறாரு, நமக்கு அடுத்த எம்ஜிஆர் கிடச்சிட்டாரு, எடப்பாடியால் எம்ஜிஆர் ஆக முடியாது, நமக்கு அடுத்து ஒரு பிம்ப அரசியலுக்கு எப்படி எம்ஜிஆரை காட்டினோமோ ஜெயலலிதாவை மக்களிடத்திலே காட்டினோமோ அது மாதிரி இவரை காட்டி நம்ம அரசியலில் மீண்டும் அமைச்சராகலாம். அதிமுகவில் இருந்தால் எம்எல்ஏவாக தான் ஆக முடியும். இங்கு நம்ம அமைச்சராகலாம், அல்ல அதிகார மையமாக மாறலாம், பெரிய அளவில் சாதிக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தூர்ந்து போன சக்தி அப்படின்னு அதிமுக விமர்சிக்கிறாங்க, தீய சக்தின்னு திமுக விமர்சிக்கிறாங்க. இப்போ அந்த கட்சிகள்ல இருந்து வர்ற நபர்கள் மட்டும் எப்படி தூய சக்தியா இருப்பாங்கன்னு விஜய் நம்புறாரு. இது ஒரு முக்கியமான கருத்து. நீங்கள் சொல்றது வந்து ஒரு சரியான ஒரு கேள்வி. அது நீங்கள் தனிநபர்களை மையப்படுத்தி தான் கட்சி, எல்லா கட்சியும் தனிநபர்களை கழித்து விட்டு ஒரு கட்சியை நம்ம வந்து, இப்போ நீங்கள் அண்ணா காலத்தில் இருந்த திமுகவும், கலைஞர் காலத்திலே இருந்த திமுகவும், ஸ்டாலின் காலத்திலே இருக்கக்கூடிய திமுகவும், அல்லது இனி உதயநிதி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிற திமுகவும் ஒரே திமுகன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மிக தீவிரமான கொள்கை பற்றாளர்களால் உருவாக்கப்பட்டது திமுக. அது முழுக்க முழுக்க தங்களுடைய சொந்த காசுல, அடுத்த காசுல நான் டீ கூட குடிக்க மாட்டேன்னு சொன்னவங்களால உருவாக்கப்பட்டது. கலைஞர் காலத்துல கொள்கையாளர்களும் இருந்தாங்க, கொஞ்சம் வணிக ரீதியான அரசியலும் இருந்துச்சு, சம்பாத்தியத்துக்கான வாசலும் கொஞ்சம் கொஞ்சமா திறந்துச்சு. ஸ்டாலின் ஆட்சி என்பது வேறு, உதயநிதி. அப்ப காலங்கள் வந்து மாறுகிற போது அரசியலுடைய முகம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே கட்சியா இருக்கும், ஆனா கட்சியினுடைய ஆக்டிவிட்டிஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து ஏடிஎம்கேல இருந்து வரக்கூடியவர்கள் வந்து ஒரு வேளை வரலைன்னு வச்சுக்கோங்க, கட்சி கட்டமைப்பு உங்களுக்கு கிடைக்காது. அவங்க திமுக எதிர்ப்பு என்கிற மையப்புள்ளியில அரசியலை தொடங்கிட்டாங்க. ஏறத்தாழ திமுக எதிர்ப்பு என்பதை கடந்த காலங்களிலே யார் அந்த அரசியலை வந்து மிக தீவிரமாக செயல்படுத்தி வரோம்னா அதிமுக தான். திமுக ஒரு தீய சக்திங்கிற டைலாக் கூட சொந்த டைலாக் கிடையாது தாவேகாவோட, அது அதிமுகவோட டைலாக் தான். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது தாவேகாவோட ஓன் டைலாக் கிடையாது, அது விசிகாவோட டைலாக். ஒவ்வொரு கட்சியும் ஒரு கொள்கை பிரகடனத்தை வைத்திருக்கிறது, அதை வந்து தங்களுடைய கொள்கையாக, தங்களுடைய கருத்தியலாக அவர்கள் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால தூர்ந்து போன சக்தி, தீர்ந்து போன சக்தின்னு சொல்றது மூலமாக அந்த கட்சியை டேமேஜ் பண்ணிட்டு ஆட்களை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இப்போ நீங்கள் இப்போ செட்டிநாடு வீடுகள் எல்லாம் போனீங்கன்னா பழைய வீடுகளை இடிச்சு விட்டா இங்கே இருக்க தேக்கு தூணெல்லாம் எடுத்துட்டு வந்துடுவாங்க. அப்படித்தான் இவங்க அந்த அதிமுக என்கிற மாளிகையை உடைத்து விட்டு அங்கே இருக்கக்கூடிய ஆளுமைகளை, லீடர்ஷிப் உள்ளவங்களை கைப்பற்றுவதன் வழியாக கட்சி நடத்தலான்னு ஒரு கணக்கு போடுறாங்க. இப்போ வைகோ அவர்கள் சனிக்கிழமை 3 மணி அளவில் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட போறாரு. அதாவது திமுகவில் இருந்து ராஜினாமா பண்ண போறாருன்ற மாதிரி சொல்றாங்க. இது சாத்தியமா? ஏன்னா நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் கூட வைகோ அவர்களுக்கு கொடுக்கல அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக கட்சி தொடங்கியவர் வைகோ. அந்த திமுகவிலேயே போய் சரணாகதி ஆனதுனால கட்சி காணாம போயிருச்சு. அவருக்கு திமுக எதிர்ப்பிலே எம்ஜிஆர் கடைசி வரைக்கும் உறுதியாக நின்றார், வெற்றி பெற்றார். நீங்கள் எதை சொல்லி ஒரு கட்சியை தொடங்குகிறீர்களோ அதனுடைய ஒரு குறைந்தபட்ச நியாயம்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் பின்பற்றவே இல்லை. அப்ப திமுகவில் வந்து நீங்கள் தொடர்ந்து இருப்பதன் வழியாக கட்சியை காப்பாற்ற முடியாது என்கிற நிலைமைக்கு அவங்க போயிட்டாங்க. அதனால அவங்க வெளியேறுவாங்க, சனிக்கிழமை வந்து வெளியேறிடுவாங்க, அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கு வருவாங்க. ஏன்னா அவரை வந்து விஜய் ரொம்பவும் நேசிக்கிறாரு, வீடு தேடி வந்து பார்க்குறாரு, வந்து விஜயை தேடி போய் வைகோ பார்க்குறாரு. அதுவும் உலகத்தில் இருக்க அத்தனை புரட்சியாளர்கள் பெயரையும் சொல்லி நீ தான் அடுத்த புரட்சியாளருங்கிற அளவுக்கு பேசிட்டார். அப்போ வைகோ அவர்களை வந்து தன்மையப்படுத்தி கொள்வதன் வழியாக தன்னை ஒரு அரசியல் லீடராக வந்து தன்னை வந்து உருவாக்கி கொள்வதற்கு, அந்த இமேஜை உருவாக்கி கொள்வதற்கு அவர் பயன்படுவார். ஏன்னா மதிமுகவுக்கு இது தேய்பிறை காலம். முழு அமாவாசை வர்றதுக்கு முன்னாடியே கட்சியை கொண்டே தாவேகால கூட்டணி காண்பது என்பது அதுதான் அவருக்கு சேஃப்டி. எனவே மதிமுகவுக்கு ஒரு வசந்த காலம் வந்து விட்டது, கடந்த காலம் வந்து மோசமாக இருந்துச்சு அப்படின்லாம் அவர் பேசுகிறார். அந்த வசந்த காலம் என்பது தாவேகாவோடு அவர் இணக்கமாக கூட்டணி காண்பது தான். அது சனிக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார். ஆனால் திமுகவுக்கு அதை பற்றி கவலை இல்லை.
அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக மல்லை சத்யா மாதிரி ஒரு சோர்ஸ் வச்சுருக்காங்க. மல்லை சத்யாவே அவர் முதன்மைப்படுத்துவாங்க. ஆர் ராசா என்ன சொல்றாங்கன்னா, இனிமே கூட்டணியே வேண்டான்னு அறிவிச்சிருங்க, நம்ம தனியாவே நின்றுவோம், தனிச்சு போட்டி திமுக அப்படின்ற மாதிரி அறிவிக்கிறாங்க. அது ஆக்சுவலா இந்த தேர்தலில் அதை முடிவு அந்த மாதிரியான முடிவு எடுத்திருக்கணுமோ திமுக அப்படின்ற ஒரு பதில் வருது. கூட்டணி காணவில்லை என்றால் திமுக வந்து இன்னும் மோசமான தோல்வியை சந்தித்திருக்கு. நீங்கள் வந்து சிறுபான்மை மக்களின் வாக்கு, தலித் வாக்கு வங்கி, நீங்கள் பல சமூக பின்னணி கொண்ட வாக்கு வங்கிங்கிறது கூட்டணியின் வழியாக தானே வரும். நீங்கள் தொழிற்சங்கம் வச்சுருப்பாங்க, சிஐடி மாதிரியே கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, நீங்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் சங்கம்லாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் இடதுசாரிகள் எந்த அணியில் இருக்கிறாங்களோ அவங்க அங்கேயே ஓட்டு போடுவாங்க. ஒரு தொகுதியில் 4000 ஓட்டில் தோக்குறாங்க ஜெயிக்கிறாங்கிறது அல்ல, ஒரே ஒத்த ஓட்டில் பெரிய பேர் தோத்து போயிட்டாரு சிவகங்கை மாவட்டத்தின் செயலாளரும் முன்னாள் அமைச்சரும், ஒரு ஓட்டு. அப்போ நீ எப்படி வந்து கூட்டணி இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்க? எல்லாரும் ஓடிட்டாங்க, துண்டை காணாம் துணியை காணாம்னு கூட்ட தோழமை கட்சியெல்லாம் ஓடி போயிட்டான். தனிமையில் நிற்கிறார்கள். தனிமரம் தோப்பாகுமா? தோப்பாகாது. திமுகவுக்கு கூட்டணி தேவை. அங்கு போகாதவர்கள் இருக்காங்கல்ல, இப்போ கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, கூட்டணி கூப்பிட்டா வர போறாரு. அது மாதிரி பல ஒவ்வொரு அமைப்புகளும் இருக்குல்ல. நீங்கள் பட்டியலினா தலித்தன தலைவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, கொடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர்கள்னு வச்சுக்கோங்க. இப்போ திருமாவளவனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அவர் பேச்சாற்றல் மிக்கவர், அறிவாற்றல் மிக்கவர், அவர் விளம்பரமாக இருக்காரு. இப்போ அருந்ததியர் சமூகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அதியமான் மாதிரி தலைவர்களை அவங்க வந்து மேடை ஏற்றுவாங்க. பல ஒவ்வொரு பகுதியிலையும் தலைவர் இருக்காங்கல்ல. அதனால திமுக வந்து கூட்டணி நீ வேணாம் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கோபத்தில் சொல்றது, ஒரு ஆவேசத்தில் சொல்றது. அது உண்மை கிடையாது. நாளைக்கு வந்து தாவேகா கூட்டணி உடைஞ்சிச்சுன்னா அவர்களை அழைப்பு கொடுப்பார்கள். இப்போதைக்கு சொல்லுவாங்க எங்களுக்கு யாரும் தேவையில்லைன்னு. சாப்பாடு கிடைக்காத அன்னைக்கு நான் விரதம்னு சொல்றது இருக்குல்ல, அது எப்படி விரதமா இருக்கும்? அது பட்டினி தான். விரதம்னா என்னன்னா சாப்பாடு இருக்கணும், ஆனால் நான் சாப்பிடாம இருக்கணும், அது பேர் தான் விரதம். பட்டினினா எனக்கு சோத்துக்கு வழி இல்லைன்னு அர்த்தம். இப்போ வந்து திமுக இருப்பது வந்து பட்டினி தான், விரதம் கிடையாது. அதனால் அது சும்மா அது சுழற்சி முறையில் நாளைக்கு ஏதாவது தமிழ்நாட்டின் நலன்களுக்கு எதிராக, மாநில உரிமைக்கு எதிராக, கல்விக் கொள்கைக்கு எதிராக, இருமொழி கொள்கைக்கு எதிராக, தாய்மொழிக்கு எதிராக ஏதோ ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, பாஜகவினுடைய அழுத்தத்துக்கு தாவேகா பணிந்தா, தொழிலாளர் விரோத சட்டம் ஒன்றை கொண்டு வந்தா, கார்பரேட்டுக்கு ஆதரவான சட்டத்தை கொண்டு வந்தா, ஒரு பெரிய முரண்பாடு வந்தா கூட்டணியை உடைஞ்சிரும். அப்போ வெளியேறிடுவாங்க. வெளியேறுகிற போது எங்கே போவாங்க? எந்த அணியை அமைப்பாங்க? திரும்ப தமிழ்நாட்டினுடைய இருகரை அரசியல் தானே. நீங்க அதிமுக இருந்த இடத்துல தாவேகா இருக்கு, அவ்வளவுதானே. இருதுருவ அரசியல் தானே. ஒரு நதிக்கு 2 கரைகளை போல அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி அந்த கரைகளிலே வந்து தமிழ்நாட்டினுடைய தேர்தல் நதி வந்து ஓடிக்கொண்டே இருந்தது. இன்றைக்கு அந்த இடத்துல அதிமுக இடத்துக்கு தாவேகா. அதனால அரசியல்ல வந்து மாற்று சக்தி ஒன்று தேவை. ஒரு வழி பாதையாக போக முடியாது. ஒன்வே டிராபிக் மாதிரி ஒரு அரசியல் நடத்த முடியாது. யூ டர்ன் போட்டு திருப்பி திமுகவுக்கு தான் வரணும். ஆனால் தாவேக்கவினர் அதானே விரும்புகிறாங்க. அடுத்த தேர்தலில் வந்து எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபையை நாங்கள் உருவாக்குவோன்றாங்களே. அது வந்து மக்கள் கையில இருக்கு. நீங்க எப்படி எதிர்க்கட்சி இல்லாமல் உருவாக்க முடியும்? எதிர்க்கட்சி இல்லைன்னா சர்வாதிகாரத்தை விரும்புகிறீர்கள்னு அர்த்தம். எதிர்க்கட்சியே இல்லாத சட்டமன்றம் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாருன்னா விஜயை சர்வாதிகாரியாக மாற்றுங்கள்னு சொல்றாரு. என்னை எதிர்த்து கேள்வி கேட்காத, கேட்டா உனக்கு வந்து சிறைவாசம், இம்மென்றால் சிறைவாசம், ஏனென்றால் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். அதனால அது வந்து தவறான ஒரு ஜனநாயக விரோதமான கருத்து. எதிர்கேள்வி யாருமே கேட்கக்கூடாது, மாற்று கருத்தை யாருமே முன்வைக்கக்கூடாது என்பது ஜனநாயக பண்பு கிடையாது. அதுக்கு அரசர்கள் ஆட்சி செய்கிற மாதிரி தானே. மன்னரை எதிர்த்து ஆட்சி செஞ்சா மண்டையை வெட்டிடுவான்ல, சிரச்சேதம் பண்ணிடுவான். அது மாதிரியான அரசியலை ஜனநாயகத்தில் செய்யவே முடியாது. இப்போ சண்முகம் அவர்கள், கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர்கள் சொல்றாங்க, திமுக என்பது வந்து புடலங்காய்க்கு சமம், உள்ள ஒன்று வெளியே ஒன்று திமுக அப்படின்றாரு. இந்த புடலங்காய்க்குள்ள தான் அவர் இவ்வளவு நாளாக இருந்தார். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு கூட்டணி மாற்றத்திலே இருக்கிறீர்கள் என்பதற்காக நீங்கள் கடந்து வந்த பாதை, உங்களுடைய அரசியல், கடந்த கால அரசியலே அவமானப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவர் சிபிஎம் உடைய மாநில செயலாளர் அப்படி ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தால் அது தவறானது. ஏன்னா அரசியலிலே எதுவும் நிரந்தரம் கிடையாது. விஜய் சிஎம் ஆவார்னு விஜய்க்கே தெரியாதுங்க. எனக்கு தெரிந்து தாவேகாவில் மிக நெருக்கமான நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, கட்சியினுடைய முதன்மை தலைவர்களாக 2ஆம் கட்ட தலைவர்களாக இருக்கவங்களாம் இருக்காங்க. அவங்க சொன்னாங்க 2031 தாங்க நாங்கள் பிளான் பண்ணுறோம், 2026 இல்லைங்க. அவங்களே நம்பலை ஆட்சிக்கு வருவோங்கிறது. அதனால் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதனால திமுகவினுடைய விமர்சனம், திமுக விமர்சிக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. விமர்சிக்க, கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று
அந்த தங்கம் தாய்மாமன் சீருன்றதை வந்து நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். குழந்தைங்களுக்கு தங்கம் போடுறதை நீங்கள் மறுபரிசீலனை செய்யணும். அதுவும் இல்லாமல் சட்டசபைக்குன்னு ஒரு மரபு இருக்குது. நீங்கள் அந்த மரபை மீறி செயல்படுறீங்க. அந்த மரபை வந்து பேணி காக்கணுன்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு உடனே ஆதவ அர்ஜுனா நீங்கள் பேசிகிட்டே இருப்பீங்க, நாங்கள் வந்து வேடிக்கை பார்க்கணுன்றது இல்லை, இதை வந்து திருமாவளவன் அண்ணன் வந்து கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளேயே ஒரு கலகம் மாதிரி மூண்டுட்டு இருக்கு. இல்லை கலகம் இல்லை, மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க. இப்போ திமுகவினுடைய கூட்டணியில் இருக்கிற போது தான் இடதுசாரிகள் வந்து சாம்சங் போராட்டத்தை அந்த அரசுக்கு எதிராக நடத்தினாங்க. திமுக ஆட்சியில் இருக்கிற போது தான் வேங்கைவேலு பிரச்சனை வெடிக்கிற போது திருமாவளவன் போராட்ட காலத்தில் தான் நின்றார். அதனால ஒரு கூட்டணியிலே இருக்கிறோம் என்பதற்காக அப்படியே அடக்க ஒடுக்கமா இருக்கணும், ஐம்புலன்களையும் பூட்டி வச்சுட்டு சாவியை தொலைச்சிடணுங்கிற அவசியம் இல்லை. எதிர்குரல் கேட்கணும். ஏன்னா இந்த ஆட்சியை வழிநடத்துவது அனுபவம் மிக்க கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களால் வழிநடத்தப்பட்டால்தான் இந்த ஆட்சி நீடிக்கும். இல்லை தான் தோன்றித்தனமா எதையாவது பண்ணாங்கன்னா இந்த ஆட்சி வந்து நீடிக்காது. அதனால இது வந்து குழப்பத்திற்கான ஒரு தொடக்கமான பார்க்கிறேன். மாற்று கருத்தை முன்வைக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிற போது வேண்டுமானால் இது குழப்பமா மாறும். இப்போதைக்கு அது குழப்பம் அல்ல, ஒரு ஆரோக்கியமான எதிர்கருத்தா நான் பார்க்குறேன். நேற்று விஜய் அவர்கள் செய்த செய்கை வந்து அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? சட்டசபைக்குள்ள ஒரு அங்கே எதிர்கட்சியில் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க, ஆனாலும் அந்த இடத்த பார்த்துட்டு இந்த மாதிரி செய்கை செய்கிறது. சபாநாயகரை பார்த்து நான் ஆக்ஷன் பண்ணிக்கிறவான்னு ஒருத்தர் கேட்குறாரு. நான் ஒரு டான்ஸ் ஆடிக்கிறவா, ஒரு ஸ்டெப்பு போட்டுக்கிறவா அப்படின்னு நாளைக்கு கேட்டார்னா என்ன ஆகும்? நீங்கள் சினிமாவை விட்டு வெளியேறி வந்து விட்டீர்கள், இன்னும் சினிமா கதாநாயகனுடைய மனநிலையிலேயே நீங்கள் இருக்கிறீர்களா? ஒரு பொறுப்பு மிக்க மாண்புமிக்க முதலமைச்சராக உங்களை வந்து நீங்கள் இன்னும் உங்களை தயார் செய்து கொள்ளவில்லையா? இன்னும் ஆக்ஷன் பண்ணுற இடத்துல தான் இருப்பீங்களா? இது ஒரு தவறான முன்னுதாரணம். இதை அவர் செய்திருக்கக்கூடாது. உயர்கல்வி அமைச்சர் போய் டான்ஸ் ஆடுறாரு, வாடி 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 கைப்படாத சிடிங்கிறாரு, அவர் மேலே போக்சோ. அதனால இதெல்லாம் ஒரு ஆபாசமான ஒரு நீங்கள் பொறுப்புமிக்க மனிதர்களாக இல்லை என்பதற்கான அடையாளமாக இருக்கு. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். மின்சார வாரியத்தில் வந்து ஊழல் செஞ்சுட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி காலையில் வெள்ளை அறிக்கை ரிலீஸ் பண்ணுறாங்க மின்சார வாரிய அமைச்சர் அவர்கள். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, டிரான்ஸ்ஃபார்மர் வந்து இப்போ 40,000 ஒரு டிரான்ஸ்ஃபார்மர்னா இவங்க 70,000க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுலேயும் பணி ஆட்கள் வந்து இவங்க சேர்க்கவே இல்லை, பணி ஆட்கள் எடுக்கவே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எப்படி? அதுக்கான ஆதாரங்களை திரட்டி வழக்கு போடணும். யார் தப்பு செஞ்சுருக்கானோ அவங்க மேலே வந்து வழக்கு போடுங்க, நீதிமன்றத்தில் நிறுத்துங்க, தண்டனை வாங்கி கொடுங்க. அதைத்தானே ஜெயலலிதாவுக்கு செஞ்சாங்க. திமுக என்ன செய்தது? ஜெயலலிதா மேலே குற்றச்சாட்டு மட்டுமே சொல்லலையே, சட்ட போராட்டம் நடத்தி ஜெயலலிதாவை சிறைக்கு அனுப்புனாங்கல்ல. அது மாதிரி நீங்கள் செய்யுங்க. நீங்கள் வந்து கடந்த கால ஆட்சி மீதான தவறுகளை திரும்ப திரும்ப சொல்வதன் வழியாக நிகழ்காலத்திலே நீங்கள் நிர்வாக திறமையற்றவர்களாக இருக்கிறீர்கள், முடிவெடுக்க முடியாதவர்களாக இருக்கிறீர்கள், செயல்பாடற்றவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை மறைப்பதற்கான திரையாக கடந்த கால ஆட்சியின் தவறுகளை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக தப்பிக்க முடியாது. நீங்கள் வந்து நிகழ்கால அரசியலில் என்ன செய்ய போறீங்க? இருட்டு இருட்டு என்று கூச்சல் போடுவதை விட அந்த இடத்தில் ஒரு மெழுகுவர்த்தியை, ஒரு தீபத்தை ஏற்றி வைங்கன்னு சொல்ற மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பின்னாடியும் கடந்த கால அரசின் மீதான குற்றச்சாட்டுகளை மட்டுமே திரும்ப திரும்ப பேசுறீங்கன்னா நீங்கள் என்ன செயல்பட போறீங்க? உங்களுடைய அடுத்த கட்ட திட்டம் என்ன? என்ன நகர்வு? அதுதான் மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. நீங்கள் பழி சொல்வதை எதிர்பார்த்து உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் வழங்கப்படலை. எங்களுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க என்றுதான் மக்கள் அந்த ஆட்சி அதிகாரத்தை தந்திருக்கிறார்கள். அதனால கடந்த கால அரசு மீது வந்து நீங்கள் மறுபடியும் கல்லறிவதன் மூலமாக நிகழ்கால அரசியல் வந்து நீங்கள் தப்பிக்க முடியாது. மக்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய நலத்திட்டங்கள் பாக்கி இருக்கிறது, நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் பாக்கி இருக்கிறது, அதையெல்லாம் செயல்படுத்த வேண்டிய கடமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன். மேகதாது அணை குறித்து தீர்மானம் ஒன்று சட்டசபையில் நிறைவேற்றுறாங்க. அதுக்கு எல்லா கட்சியும் ஆதரிக்கிறாங்க, ஓகேன்ற மாதிரி இருக்கு. ஆனால் அது சரியானது இல்லை அப்படின்ற மாதிரி இப்போ போராட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க சீமான் அவர்களும் மணியரசன் அவர்களும் சேர்ந்து. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் அந்த கருத்தை சொன்னாங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் என்ன சொன்னாங்கன்னா, ஏற்கனவே ஜட்ஜ்மெண்ட் ஆயிடுச்சு, புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை, ஜட்ஜ்மெண்ட் ஆனதை நிறைவேற்றுங்க. மேகதாதுக்கு வந்து நீங்கள் காவிரி ஆற்றின் குறுக்கே வந்து மேகதாதுங்கிற இடத்துல அணை கட்டக்கூடாது, அதுதான் ஜட்ஜ்மெண்ட். நீங்கள் மறுபடியும் நடுவர் மன்றம் அமைங்கன்னா மறுபடியும் வாய்தா போடுவாங்க, மறுபடியும் விசாரிப்பாங்க. கால நீட்டிப்பு உருவாக்குறதன் மூலமாக பயிர்கள் கருகும், விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க. அதனால் வந்து அவங்க சீமானோடைய கருத்தும் அல்லது வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற இடதுசாரிகளின் கருத்தும் சரியானது தான். புதிய நடுவர் மன்றம் தேவையில்லை, இதை நடைமுறைப்படுத்துங்கள், ஏற்கனவே சொன்ன தீர்ப்பை நடைமுறைப்படுத்துங்கள் என்பதுதான் சரியானது. இப்போ விவசாயிகள் போராட்டம் திருச்சியில் நேற்று காவிரியில் இறங்கி போராடி இருக்கிறாங்க.
விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா, சில எல்லா விவசாயிகளும் நம்ம பக்கம் தான் இருக்காங்க. ஆனா சில விவசாயிகள் வந்து எதிர்க்கட்சியின் தூண்டுதலின் பேர்ல போராட்டம் பண்றாங்க அப்படின்ற மாரி பொதுவா சொல்லிட்டு போயிட்டாரு. இப்போ இது வந்து விவசாயிகள கொச்சைப்படுத்துற மாதிரி இருக்காதா? விவசாயிகள் தன்னெழுச்சியாக போராடுகிறார்கள். திமுக காரங்க சொல்லி தான் போராடுறாங்கன்னு சொல்றது கொச்சைப்படுத்துவது தான். அப்ப நீங்க அந்த பிரச்சனையை எதிர்கொள்வதற்கு நீங்க தயாரா இல்ல. விவசாயிகளினுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான திறமை என்னிடத்திலே இல்லை. தீர்வு காண்பதற்கான வழிவகை செய்வதற்கான வாய்ப்பு என்னிடத்திலே இல்லை. எனக்கு அதற்கான அதிகாரத்தை வந்து நான் பயன்படுத்த தெரியவில்லை. நான் வந்து ஒரு கையறு நிலையில் இருக்கிறேன், இயலாமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு சமம். மோடி தான் இதை சொல்லுவார். பிஜேபி காரங்க என்ன சொல்லுவாங்க? விவசாயிகள் போராட்டம் நடக்கும்போது எதிர்கட்சிக்காரங்க சதியும்பாங்க. ஏன் அவர்களுக்கு சொந்த அறிவு இல்லையா? எதிர்கட்சிக்காரங்க சொன்னா தான் போராடுவாங்களா? அவரவருக்குன்னு ஒரு சுய அறிவு இருக்கும்ல. இப்போ எஸ்எஃப்ஐ மாணவர்கள்லாம் போய் நீட்டுக்கு எதிராக போராடுறாங்க. அது என்ன அப்புறம் எதிர்கட்சி சதியாது? அப்படின்னா என்ன அர்த்தம்? விவசாயிகளுக்கு சுய புத்தி இல்லைன்னு அர்த்தம். எதிர்கட்சிக்காரன் சொல்லி தான் போராடுறாங்கன்னா, ஒரு ஆளை இப்போ நம்ம கூட இருக்கிற ஒரு ஆள் இருக்காரு, அவங்க நம்மளோட முரண்படுறாரு. அவராக முரண்படலைங்க, ஒரு ஆள் தூண்டி விட்டாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு சொந்தமாக மூளை இல்லைன்னு அர்த்தம். அப்போ விவசாயிகள் வந்து அறிவற்றவர்களா, மூளையற்றவர்களா, சொந்த முடிவை எடுக்க தெரியாதவர்களா? அவர்கள் பிரச்சனைக்கு அவங்க போராடுறாங்க. அதை திமுக தான் தூண்டி விடுதுன்னு சொல்றது மூலமாக எல்லா பழியையும் தூக்கி திமுக மேல போடு. எது நடந்தாலும் திமுக மேல பழிய போடு. எனக்கு ஆட தெரியல, தெரு கோணலா இருக்குன்னு சொல்லுன்ற கதையா இருக்கு. இது ஒரு தவறான முன்னுதாரணம். பல கேள்விகள் சிறப்பான பதில். நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி.